வாங்க உட்காருங்க. இருங்க நான் ஜூஸ் எடுத்து வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம். என்ன இந்த இது? இது என் அக்காவோட கிளிப்பு. நீ கதிரோட கல்யாணத்துக்கு எங்க வீட்டுக்கு மேக்கப் போட வந்தப்போ எங்க வீட்ல இருந்து நீ இதை எடுத்துட்டு போயிட்ட. இது நான் எனக்கும் எங்க அக்காவுக்கும் ஒரே மாதிரி வாங்கின 2 கிளிப்ல ஒண்ணு. அக்காவுக்கு வாங்கி கொடுத்த கிளிப்பு ஒரு தடவை கீழே விழுந்து அதோட ஓரத்துல உடைஞ்சிருந்துச்சு. இப்ப கதிரோட கெஸ்ட் ஹவுஸ்ல கிடைச்ச கிளிப்பு என் அக்காவோட கிளிப்பு தான். அதே மாதிரி ஓரத்துல உடைஞ்சிருக்கு பாரு. சரி இந்து, என்ன சொல்ல வரீங்க? கதிர் செத்த அன்னைக்கு நீ அவனோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருக்க. உண்மையை சொல்லு. அன்னைக்கு நீ தானே கதிரை கொலை பண்ண. இங்க பாரு லீலா, இந்த விஷயம் நமக்குள்ளதான் இருக்கும். அந்த கேஸ்ல போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன காப்பாத்துறதுக்காக கருணா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆகி இப்ப சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல நான் இந்த கிளிப்பு கிடைச்சதும் என்னோட கிளிப்பு தானே நினைச்சேன். ஆனா அது உடைஞ்சிருக்கிறது பார்த்துதான் என் அக்காவோட கிளிப்புன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சொல்லு, நீ கதிர ஏதாச்சும் பண்ணியா? சொல்லு. ஆமா இந்து, நான் தான் அவனை கொன்னுட்டேன். அந்த அயோக்கியனை இந்த கையால தான் தீர்த்து கட்டினேன். அவன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் இந்து. அவன் என்ன பண்ணா தெரியுமா இந்து? நானும் எங்க அம்மாவும் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து எங்க வீட்டுக்கு வந்து குடி போதே இல்ல என் தங்கச்சி கிட்ட போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். இத தங்கச்சி என்கிட்ட சொல்லி அழும்போது ஒரு அக்காவா என்னால பதில் சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியல இந்து. அதனாலதான் தேடி போனேன். என்ன ஆச்சுன்னா, வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பே உன்னை காதலிச்சுதான். நீ எனக்கு எவ்வளவோ தொல்லை பண்ணியோ நான் உன்னை மன்னிச்சு விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா எப்போ ஏன் தங்கச்சி மேலேயே கை வச்சியோ இதுக்கு மேல நீ உயிரோடையே இருக்க கூடாது. அங்க இருந்தா விட்டுருவானா? இந்த வரடா வர. சாவு சாவுடா சாவு.
அன்னைக்கு இதுதான் இந்து நடந்துச்சு. என் தங்கச்சி என்கிட்ட சொல்லி அழுதப்போ என்னால அதை தாங்கிக்கவே முடியல. கோவத்துல அவசரப்பட்டு நான் கொலை பண்ணிட்டேன். ஆனா அவனை கொலை பண்ணிட்டோமேன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் வருத்தப்படவே இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் அத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசமாக்கியிருக்கான். நான் பண்ண அந்த ஒரு காரியத்தினால இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நிக்கும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. இந்து, என்னால உங்க வீட்டுக்கார் ஜெயில இருக்காருன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணா போலீஸ்ட சரண்டர் ஆகி எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன். வாங்க இந்த போலாம். லீலா, வேட லீலா, உன்னை நம்பி உன் அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்கள நீதான் பாத்துக்கணும். அதனால நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதோட மறந்துடு. வேற யார்கிட்டயும் சொல்லாத, சரியா? இந்த கேஸ நான் வேற மாதிரி டீல் பண்ணி கருணாவை வெளியே எடுத்துக்கிறேன். நீ இதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். கண்ணை தொடச்சுக்கோ.